போர் என்பது எப்படின்னா அமெரிக்கா இதில் சிக்கப்பட்டு கொண்டதாகத்தான் எனக்கு தெரிகிறது. ஆனால் பெரும் அழிவை சந்தித்திருக்கிறது ஈரான். கிட்டத்தட்ட நீங்க எண்ணி பாருங்க, ஒரு 6000 நிலைகளில் அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். கொஞ்ச நெஞ்ச நிலைகள் அல்ல. ஆனால் இதுவரை நடக்காத ஒரு அதிசயம் என்னவென்றால், அமெரிக்காவினுடைய எல்லா இராணுவ செயல்பாடுகளும் கம்ப்ளீட் ஃபெயில்டு. இப்போது ஈரான் என்ன நடந்துச்சு என்றால், தன் தலைவர் இறந்தவுடன் பயங்கரமாக தாக்க ஆரம்பித்தார்கள். அன்லீஸ்டு பிரிசிசிவ் அட்டாக். அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஏதோ அமெரிக்காவை தாக்குவார்கள் என்று நினைத்ததை மாதிரி மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கும் அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் முழுவதும் அடிக்கப்பட்டு 1000க்கும் மேற்பட்ட அமெரிக்க இராணுவ வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டு விட்டார்கள். பெரும் மணல்களும் மலைகளும் கொண்ட தேசம், பெரிய தேசம், நம்ம நாட்டை மாதிரி பெரிய தேசம். அதில் நிலக்கீழாக ஒரு 50 வருஷம் 47 வருஷமா பெரிய நகரத்தை உருவாக்கிட்டாங்க. மலைகளுக்கு கீழ், மேற்பக்கம் மலை கீழ் நகரங்கள், அதுக்குள்ள நிலக்கீழ் ஏவுகணை தளங்கள், நிலக்கீழ் பாதுகாப்பு தளங்கள் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார்கள். புரூஜ் கலிபா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஷாருக் கான், சல்மான் கான் அவ்வளோ நடிகையும் அங்கதான் சொத்து வாங்கி இருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய ஹாலிவுட், பாலிவுட் எல்லாரும் இன்னைக்கு அங்க யாருமே இல்லை. இங்க உள்ள சினிமா நடிகர்கள் ஏஆர் ரஹ்மானுக்கு அங்கு பங்களா இருக்கு, எல்லாமே காசு. ஏஆர் ரஹ்மானுக்கு இருக்கு. யுவன் சங்கர் ராஜா அவர் முஸ்லீம் பண்ண கல்யாணம் முடிச்சாரா, அவர் அங்கே வாங்கியிருக்கிறார். அங்கே 100 கோடி இருந்தால் நான் எனக்கு உள்ளே போக முடியும். 100 கோடி டேக்ஸ் கிடையாது, 5%. அப்ப இங்க இருக்கக்கூடிய கொள்ளையடிக்கிற பணம் இருக்கு பாருங்க. இந்த கொள்ளையர்கள் பணங்கள் ஃபுல்லா அங்க அரசியல்வாதிகள் பணங்கள் ஃபுல்லா இன்வெஸ்ட்மெண்ட். கடலுக்குள்ளே 5 லட்சம் கட்டிவிட்டு உள்ளே போனாலும் உங்களுக்கு எல்லாம் கிடைக்குங்கிறார். என்ன கிடைக்கும் என்றேன், அதையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். எல்லாம் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 5 லட்சம் ரூபா ஆகுமா ஒரு நாள் தங்கி அங்கே ரெஸ்ட் எடுத்து வருவதற்கு. அந்த அளவுக்கு உலகத்தில் எல்லா போதை குடி எல்லாம் கிடைக்குமா. எங்கே? துபையில். அங்கே தங்குவதற்கு யாரும் இல்லை, எல்லாருமே ஓடி போய்விட்டாங்க. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு சுஃபியான் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழமுதன். தற்பொழுது பெட்ரோல் தட்டுப்பாடு, அதற்கப்புறம் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மெயினான ஒரு காரணமாக இருக்கிறது அந்த ஈரான் போர் ரிலேட்டபிளான விஷயங்களை காரணம் காட்டுறாங்க. தற்பொழுது அதனுடைய நிலவரங்கள் எப்படி இருக்கு, கொஞ்சம் அப்டேட்டாக சொன்னீங்க அப்படின்னா நேயர்களுக்கு நல்லா இருக்கும். அப்டேட்ஸ் என்பது பொதுவாக செய்திகளில் எனக்கு கிடைச்ச தகவல் எப்படின்னா, இந்தியாவினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சகம் மசூத் பெசஸ்கியான் இடத்துல பேசியிருக்கிறார்கள். ஈரானுடைய பிரசிடென்ட் மசூத் பெசஸ்கியான் இடத்து நம்முடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர், நம்முடைய கண்ணியத்துக்குரிய பிரதமர் அவர்களும் கூட பேசியிருக்கிறாங்க. பட் ஈரானோடு நமக்கு ஒரு நல்ல உறவு இருப்பதை நாம் மறுக்கிறதுக்கான செய்தியில் இல்லை, மறுப்பதற்கான ஒரு களம் இல்லை. சார், இப்போ அந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடுக்கு கூட உதவுவோன்னு சொன்னது கனடாவா சார் இப்போ ரீசன்ட் டைம்ல? ஆமாம், ஈரான் இப்போ கடைசியாக கிடைச்சது இந்தியாவுக்கு 2 கப்பல்களை அனுமதிச்சிருக்கிறார்கள். புஷ்கர் அந்த கப்பலுடைய பேர், இன்னொரு கப்பலின் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. 2 கப்பல்கள் இந்தியாவிற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. கனடா நமக்கு தருவது உறுதிதான், அது கேஸுங்கிறது. ஆனால் என்னை கேட்டால் பதட்டம் தேவையில்லை என்று தான் நான் நினைக்கின்றேன். நேற்று கூட ஒரு காணொலிக்கு நான் கொடுத்திருந்தேன். நமக்கு போதிய அளவிற்கு கையிருப்பு இருக்கிறது. ஒரு 70 நாட்களுக்கு மேல் நம்முடைய குடோன்களில் பெட்ரோலுடைய கையிருப்பு சிறந்த முறையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கிடையில் ரஷ்யாவுடைய கையிருப்பு நமக்கு ஒரு மாதத்திற்கு, அடுத்த மாதம் வரைக்கும் நமக்கு ரஷ்ய கையிருப்பு வரப்போகிறது. அதற்குள் இந்த போர் நின்று விடலாம். பதட்டப்பதவிருக்கிற ஒரு பேனிக் சிச்சுவேஷன், somebody is to create the panic, ஒரு கைண்ட் ஆஃப் த அப்ரிஹென்ஷன்ஸ் அமங் த பீப்புள் பிகாஸ் ஆஃப் தேர் டிஆர்பி சம்திங். ஒரே கூட்டம். இன்னைக்கு பாருங்கள், எந்த இடத்திலும் கூட்டம் இல்லை. நேற்றெல்லாம் பார்க்கிற போது நீண்ட கிவில் காவல்துறை போட்டு அடிக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. அப்பொழுதே நான் நினைத்தேன், நாம் ஒரு பத்திரிகையாளராக இருக்கோம், இந்திய அரசாங்கத்தில் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்கிறது. கிட்டத்தட்ட 2.5 மாதம் வரைக்கும் கையிருப்பு இருக்கிறது. கேஸும் நமக்கு, ஆனால் நிலைமை சிக்கல் தான், அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. வேறு மற்ற நாடுகளின் நிலைமை சிக்கல்.
ஆனால் பதட்டப்படக்கூடிய அளவுக்கு இல்லை. ஆனால் இன்று காலை நேற்று நள்ளிரவு கிடைத்த செய்தியில் 2 கப்பல்களை நமக்கு அனுமதித்திருக்கிறார்கள் என்ற செய்தி கிடைத்திருக்கிறது, ஒரு பாசிட்டிவ். ஆனாலும் இந்திய சமூகம் பதட்டம் தேவையில்லை. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் படி பார்த்தோன்னா பதட்டம் தேவையில்லை அப்படின்னாலும் இந்த ஏவுகணை வச்சு தாக்குதல் நடத்துறது, நீர்மூழ்கி கப்பல்களுடைய இறக்கம், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்க்கும்போது போர் இன்னமும் கொஞ்சம் முக்கரம் அடையுதா? நான் சொன்னது பதட்டம் தேவையில்லை என்பது இந்திய சமூகம் பெட்ரோல் டீசல் கேஸ் அரசு கைவிட்டுருமோன்னு பதட்டம் தேவையில்லை, அதை சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் போரை பற்றி இப்போ கேட்க போறீங்க. போரை பற்றி நம்ம பேசுவோம். போர் என்பது எப்படின்னா அமெரிக்கா இதில் சிக்கப்பட்டு கொண்டதாகத்தான் எனக்கு தெரிகிறது. ஆனால் பெரும் அழிவை சந்தித்திருக்கிறது ஈரான். கிட்டத்தட்ட நீங்கள் எண்ணி பாருங்க, ஒரு 6000 நிலைகளில் அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். கொஞ்ச நெஞ்ச நிலைகள் அல்ல. ஆனால் இதுவரை நடக்காத ஒரு அதிசயம் என்னவென்றால் அமெரிக்காவினுடைய எல்லா இராணுவ செயல்பாடுகளும் கம்ப்ளீட் ஃபெயில்டு அப்படின்னு தான் சொல்லணும். உலகத்தில் என்ன சொன்னாங்க, அமெரிக்கா ஒரு பொத்தானை அழுத்தினால் உலகம் மண்ணோடு மண்ணாக போய்விடும். ஆனால் அமெரிக்கா பொத்தானை அழுத்தினாலோ உண்மையோ இதே அணுகுண்டுகள் நம்மிடத்திலும் இருக்கிறது. நம்முடைய நாட்டிலும் 150 அணுகுண்டு இருக்கிறது, பக்கத்தில் பாகிஸ்தான் இடத்துல இருக்கிறது. இப்பொழுது அவர்களும் செய்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது, இன்வின்சிபிள் ஃபோர்ஸ். யாரை? இஸ்ரேலையும் அமெரிக்காவையும். இந்த நாடுகளை யாரும் வெற்றி கொள்ள முடியாத அளவிற்கு, எந்த நிலையிலும் வெற்றி கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு மாய பிம்பத்தை ஈரானுடைய அரசாங்கம், ஈரானுடைய IRGC முழுமையாக அனிஹிலேட்டட், துடைத்திருந்திருக்கிறது என்பதுதான் நான் ஒரு இன்டர்நேஷனல் செய்தியாளனாக இந்த செய்தியை பார்க்கிறேன். இப்போது ஈரான் என்ன நடந்துச்சு என்றால், தன் தலைவர் இறந்தவுடன் பயங்கரமாக தாக்க ஆரம்பித்தார்கள். அன்லீஸ்டு ப்ரிசிசிவ் அட்டாக். அதை அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஏதோ அமெரிக்காவை தாக்குவார்கள் என்று நினைத்ததை மாதிரி மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கும் அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் முழுவதும் அடிக்கப்பட்டு 1000க்கும் மேற்பட்ட அமெரிக்க இராணுவ வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டு விட்டார்கள். அல் உதீது தளம் கத்தரில், யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் இருக்கக்கூடிய ஃபுஜைரா, அதே போன்று சவுதி அரேபியா ரியாத், அதே போன்று 6 அமெரிக்க இராணுவ தளங்கள் குவைத், அதே போன்று ஜோர்டான், எல்லா இடங்களிலும் இருக்கிற அமெரிக்க நிலைகளை, மைக்ரோசாஃப்ட் ஒரு கம்பெனி, கூகுள் கம்பெனி, நாப்ஸ், இப்படி நிறைய நிறுவனங்கள் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அடி அடி என்று அடித்தால் அமெரிக்காவும் திருப்பி தாக்கியது. அமெரிக்கா செய்தது, முதலில் படுகொலை செய்தார்கள், 2வது அணு உலைகளுக்கு குண்டு போட்டார்கள், 3வது அமெரிக்கா செய்தது பெரும் பாவம் என்னவென்றால், எதுவும் தெரியாத சின்ன பிள்ளைங்க, 6 வயசு 5 வயசு படிக்கிற குழந்தைகளை, 170 குழந்தைகளை டொமஹாக் ஏவுகணைகள் மூலம் படுகொலை செய்தார்கள். இது அந்த நாட்டில் அல்ல, உலகம் முழுவதும் பெரும் கொந்தளிப்பு. இதெல்லாம் பாவமான செயல். சம்மந்தமில்லாத சின்ன குழந்தைகளை என்ன செய்வீங்க, கொலை செய்து விட்டார்கள். அது அவர்களுக்கு கடுமையான போச்சு. நம் நாட்டுக்குள் பூந்து ஏற்கனவே கொலை செய்து, தலைவரையும் கொலை செய்து, 170 பிள்ளைகளையும் கொலை செய்து, மக்களையும் கொலை செய்து, இராணுவத்தை போட்டு இவ்வளோ அடுக்கணும்னா அவர்கள் இனி வாழ்ந்தாலும் ஒன்றுதான், செத்தாலும் ஒன்றுதான் என்று அவர்கள் ஏற்கனவே சொன்னார்கள். நீங்கள் மற்ற நாடை மாதிரி எங்களை எதிர்பார்க்க வேண்டாம். நாங்கள் 40 ஆண்டு காலத்திற்கு மேல் 50 ஆண்டுகளாக ஆய்வுகள் செய்து கண்டுபிடித்து வைத்திருக்கிறோம். எங்கள் மண்ணில் ஒரு பிடியை கூட நீங்கள் எடுக்க முடியாது அப்படி என்று எச்சரித்து செய்து கொண்டுதான் இருந்தார்கள். அதை மீறியும் அமெரிக்கா யாருடைய ஒரு ஆலோசனையும் கேட்காமல் சனிக்கிழமை போர் ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமை முடித்து விடலாம் என்று ஒரு ராங் கால்குலேஷன், தவறான கணக்கீடு டொனால்ட் ட்ரம்பால் உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த கணக்கீடு இப்போது பொய்ப்பித்து போயிருக்கிறது. அமெரிக்காவினுடைய இராணுவ செலவுகள் நாள் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கான கோடி, அதாவது நியர் அபவுட் இந்திய பணத்திற்கு 9000 கோடி ஒரு நாளைக்கு. இதுவரை அவர்கள் 1,00,000 கோடிக்கு மேல் தாங்கிவிட்டார்கள். ஆயுதங்கள் இல்லை என்று போர் நடக்குவதற்கு முன்பு ஜூலை மாதம் 2025 டேவிட் பெயின் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு கேட்பீர்கள், யார் அந்த டேவிட் பெயின்? அமெரிக்காவுடைய முக்கூட்டு படைகளுடைய ஜாயின்ட் கன்வீனியர்.
அவர்தான் டேவிட் பெயின். அவர் தான் சொல்லுவார், ஆர்சனல்ல நமக்கு எவ்வளவு சரக்கு இருக்கு. இப்போ நம்ம ஸ்டூடியோ நடத்துகிறோன்னா கேமரா எத்தனை இருக்குன்னு நமக்கு தெரியும். அவர் சொல்லியிருக்கிறார் அமெரிக்கா. ஹி ரோட் த லெட்டர் த பிரசிடென்ட், மிஸ்டர் பிரசிடென்ட், வி ஹாவ் வெரி புவர், நமக்கு ஆர்சனல் ரொம்ப பியூர் இருக்குது, குண்டுகள் இல்லை, எல்லாவற்றையும் நாம் உக்ரைன் போரில் கொடுத்துட்டோம், அதே மாதிரி பலஸ்தீன் போரில் இஸ்ரேல் கொடுத்துட்டோம், நம்ம ரொம்ப இதாக இருக்கும், திஸ் இஸ் நாட் டைம் டு என்டர் தி பேட்டில், இது நல்ல நேரம் இல்லை என்ட்ரி பண்ணுறதுக்கு, ப்ளீஸ் அண்ட் வெயிட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம டொனால்ட் ட்ரம்ப் தான் யார் சொல்லும் கேட்க மாட்டாரா. உடனே இந்த செய்தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் மூலம் உலகம் முழுவதும் பரவியது. இவர் உடனே ட்வீட் பண்ணார் ட்ரூத் சோசியல் மீடியாவில். ஓ, அப்படியெல்லாம் அவர் சொல்லவில்லை, நாங்கள் ஈரானை துவம்சம் செய்வோம், வந்து பாருடா அப்படின்னு சொல்லி அடிக்க ஆரம்பித்தார்கள். இப்பொழுது ஈரான் சொல்கிறது, நாங்கள் இனி இவனோடு சமாதானம் பேச தயாராக இல்லை, இவன் நம்ப வைத்து கழுத்தே இருக்கிறார்கள் அமெரிக்கர்கள். ஒரு முறை அழுத்தா பரவாயில்லை, 2 முறை அழுத்தால் பரவாயில்லை, பல முறை எங்களை அழைத்தார்கள், பல முறை எங்களை நாசம் செய்கிறார்கள். ஆகவே நாங்கள் இவரோடு பேசவில்லை. இப்பொழுது இவர கண்டிஷன்களை போடுகிறார்கள். அந்த கண்டிஷன்கள் இனி எந்த காலத்திலும் மத்திய கிழக்கிலே நீ இருக்கக்கூடாது. மத்திய கிழக்கு அலறுகிறது, முஸ்லிம் நாடுகள் எல்லாம் அலறுகிறார்கள். இதுவரை ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் தமிழமுதர், என்னவென்றால் இந்த போர் இத்தனை காலம் நடந்த போதும் எவனாவது ஈரானை எடுத்து ஒரு நாடு கூட ஒரு குண்டூசியை கூட வீசவில்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அமெரிக்காவும் யூதர்களும் மட்டும்தான் இந்த தாக்குதலை மையப்படுத்துகிறார்கள். ஆனால் யூரோப் நாடுகளோ அமெரிக்காவுக்கு ஆதரவாக ஒரு ஏவுகணைகளோ ஒரு குண்டுகளோ வீசலை. அப்போ அமெரிக்கா இதுவரைக்கு கொடுத்த பல கோடி பில்லியனுக்கு கொடுத்திருக்கிறதே, சவுதி அரேபியாவோ குவைத்தோ துபையோ கத்தரோ எந்த நாடுமே ஈரானுக்கு எதிராக ஒரு சின்ன பாம்பை கூட போடலை. அப்படி என்றால் என்ன? ஈரானுடைய பலம் பயங்கரமானது, அதைத்தான் அவர்கள் பயப்படுகிறார்கள். இதுதான் ஈரானுடைய பலத்திற்கும் அச்சத்திற்கும் பயங்கரத்திற்கும் காரணம். அடுத்து நான் உங்களிடத்தில் பேசும்போது சொன்னேன், இன்வின்சிபிள் ஃபோர்ஸ், யாராலும் வெற்றி கொள்ள முடியாத சக்தியாக இருந்த மாயப்பிம்பம், ஒரு கைண்ட் ஆஃப் இல்யூஷன் ஹட் பீன் கிரியேட்டட், உருவாக்கப்பட்டது. என்னவென்றால் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அயன் டோம், அயன் பீம், டேவிட் சில்லிங், ஏரோ 3, ஏரோ 2, ஏரோ 3, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெர்மினல் ஹை ஆட்டிடியூட் டிஃபென்ஸ் சிஸ்டம், இரண்டாவது பேட்ரியாட், இவைகளெல்லாம் ஒரு ஈரம்பை கூட உள்ளே அனுமதிக்க முடியாது என்று சொன்னார்கள். அப்படி என்றால் என்ன? நாங்கள் வைத்திருக்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தின் மூலம் அயலகத்திலிருந்து ஒரு ஈயம்பு கூட எங்கள் நாட்டுக்குள்ளே வராது, அப்படி தான் சொல்லி விற்றாங்க. நாமளும் இந்தியாவும் பிரைம் மினிஸ்டர் அவர்களும் அந்த அயன்டோமுக்கு நாம் இப்போ கையெழுத்து போட்டிருக்கோம். இப்பொழுது நம்ம ரீகன்சிடர் பண்ணுவோமாங்கிறது இந்தியாவுடைய வெளிவிவகாரத்துறை எடுக்கிற முடிவு, இட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் தேர். ஆனால் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய அயன்டோம், அயன் பீம், டேவிட் சில்லிங், தாட் போன்ற சிஸ்டத்தெல்லாம் நாங்கள் அழிப்போம். சொல்லி வச்ச மாதிரி அடித்தான். அது மணிக்கு 16,000 கிலோமீட்டர் சுற்றுப்பாதையில் வேகத்தை உடையது, 15 மடங்கு ஒளியை விட வேகமானது. ஓ அப்படி சத்தம் போட்டால் அதை விட 15 மடங்கு வேகமானது. அது என்ன செஞ்சது என்றால் டெல் அவிவ், அஸ்கலான், கோலான் குன்றுகள், அதே போன்று கிரியோட் சமோனா, இந்த மாதிரி ஹைஃபா, இப்படி எல்லா இடங்களிலும் மக்கள் வாழும் இடங்களில் இவர்கள் வைக்கிற அரண்களை எல்லாம் உடைத்து கொண்டு பெரும் சேதாரத்தை, பலாயிரக்கணக்கான யூதர்கள் மரணித்து போனார்கள். ஈரானிலும் பலாயிரக்கணக்கானவர்கள் இறந்தார்கள். அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்களிலும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் இறந்தார்கள். பொதுமக்கள் வாழ்கிற தளங்களிலும் இஸ்ரேலிலும் பலாயிரக்கணக்கானவர்கள் இறந்து போய்விட்டார்கள். இஸ்ரேல் இப்பொழுது சுடுகாடாக மாறியிருக்கிறது. ஆனால் இதை சொல்வதற்கு மீடியாக்கள் மறக்கிறார்கள், மீடியாக்கள் மறைக்கிறார்கள். இஸ்ரேலில் நேற்று முன்தினம் அதையும் மீறி சில செய்திகள் வந்திருக்கிறது. இஸ்ரேலில் பல நகரங்கள் சுடுகாடாக ஆகி மக்கள் வெளியேற முடியாமல் தாடுகிறதற்கு காரணம் ஈரான் தொடர்ந்து 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 வீசுகிற பலிஸ்டிக்ஸ் மிசைல்கள், ICBMR. அடுத்து ட்ரோன்களில் ஷாஹின் 129, ஷாஹின் 136, ஷாஹின் 191, ஷஹாப், இப்படி தற்கொலை ட்ரோன்களை அவர்கள் அனுப்புவதன் மூலம் அது ஒரு நிலையை அழகாக மையப்படுத்தி அடித்து நாசம் செய்து விடுகிறது. இதுவும் அவர்களுக்கு பெரும் விஷயம். இதை தடுப்பதற்கு இயலவில்லை யார்? இஸ்ரேலாலும். இப்பொழுது அவர்கள் கீழே விழுந்து அமெரிக்க அதிபர் மீசையில் மண்ணோட்ட கதையாக நாங்கள் போரை நிறுத்துங்கள், போரை நிறுத்துங்கள். அப்போ போரை நிறுத்த சொல்வது யார்? பலவீனமானவன் தான் போரை நிறுத்த சொல்வான். நீங்களே பாருங்கள், பலமானவன் போரை நிறுத்த மாட்டான். ஈரான் சொல்கிறதா, நாங்கள் போரை நிறுத்தப் போவதில்லை, 6 மாதம் என்றாலும்
நாங்கள் அழிந்தே போனாலும் உன்னோடு உனக்கு ஒரு முடிவு கட்டாமல் அங்கு நிறுத்த போவதில்லை. அமெரிக்க அதிபரும் பீட் ஹெர்ட்ஸும் சொல்கிறார்கள். டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் ஹெர்ட்ஸ் என்ன சொல்கிறார்கள்? போரை நிறுத்துங்கள், ஏன் நிறுத்த வேண்டும் என்று பத்திரிகையாளர்கள் கேட்கிறார். இல்லை, இனி ஈரானில் அடிப்பதற்கு ஒன்றுமில்லை, எல்லாவற்றையும் நாங்கள் அடித்து துவம்சம் செய்து விட்டோம், இனி அடிப்பதற்கு ஒன்றுமில்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி என்றால் சொல்ல மாத்திரத்தில் ஒரு 50 ஏவுகணைகள் வந்து விழுகிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இந்த காலை நான் உங்கள் நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பு பார்க்கிறேன், பூமிக்குள்ளிருந்து தரைத்தளத்துக்குள்ளிருந்து ஏவுகணை பாய்கிறது. பார்த்துவிட்டு எனக்கே ஆச்சரியம். பூமிக்கு மேலே இருந்து தானே வீசப்படும், பூமிக்கு கீழிருந்து நெருப்பாக வருகிறது. இது என்ன பெரிய அதிசயமாக இருக்கு. அதான் ஆங்கில காணொலியில் அவர் கமாண்டரேட்டர் கொடுக்கிறார். அவருக்கு ஒரு 80 வயசு இருக்கும், பெரியவர். அவர் சொல்லுகிறார், பெரும் மணல்களும் மலைகளும் கொண்ட தேசம், பெரிய தேசம், நம்ம நாட்டை மாதிரி பெரிய தேசம். அதில் நிலக்கீழாக ஒரு 50 வருஷம் 47 வருஷமா பெரிய நகரத்தையே உருவாக்கிட்டாங்க. மலைகளுக்கு கீழ், மேற்பக்கம் மலை கீழ் நகரங்கள், அதுக்குள்ள நிலக்கீழ் ஏவுகணை தளங்கள், நிலக்கீழ் பாதுகாப்பு தளங்கள் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார்கள். அமெரிக்காவுடைய சேட்டலைட் அதை படம் பிடிக்க முடியாது. ஏனென்றால் கீழே எந்த பக்கம் இருக்கு, எந்த பக்கம் இருக்கு, ஒரு மேனுவரபிள் சூழ்ச்சியான பல ஏவுகணைகள் உள்ளே இருக்கு, ஆபத்தான பொருட்களும் உள்ளே இருக்கு. இந்த நிலையில் அமெரிக்கா டோட்டலாக ஃபெயில் ஆகி உலக வல்லரசாக இருக்கும் சக்கரவர்த்தி அரபு நாடுகள் எல்லாம் சொன்னார்கள், உன்னை நம்பிதானடா நாங்கள் பணம் கொடுத்தோம், எங்களை காப்பாற்றலையே. என் நாட்டில் இருக்கக்கூடிய புரூஜ் கலிபா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஷாருக் கான், சல்மான் கான் அவ்வளோ நடிகையும் அங்கே தான் சொத்து வாங்கியிருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய ஹாலிவுட், பாலிவுட் எல்லாரும் இன்னைக்கு அங்கே யாருமே இல்லை. நேற்று நம்முடைய நண்பர் ஒருத்தர் பேசுகிறார், அங்கே இருக்கக்கூடிய பாம் பீச் ஏதோ ஒன்று, அங்கே மக்கள் யாரும் இல்லையாம். ஒரு நாளைக்கு 5 லட்சம் ரூபா ஆகுமா ஒரு நாள் தங்கி அங்கே ரெஸ்ட் எடுத்து வருவதற்கு. அந்த அளவுக்கு உலகத்தில் எல்லா போதை குடி எல்லாம் கிடைக்குமா. எங்கே? துபையில். அங்கே தங்குவதற்கு யாரும் இல்லை, எல்லாருமே ஓடி போய்விட்டார்கள். உயிர் பிழைப்பதை விட பெரிய விஷயம் இல்லை. இதுதான் தற்போதைய மத்திய கிழக்கின் நிலையாக இருக்கிறது. ஓகே, இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல சார், பாலிவுட் நடிகர்கள் அதிக அளவில் அங்கே வந்து சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த அளவுக்கு ஒரு செல்வம் மிகுந்த ஒரு இடத்த தாக்குறது தான் ஓவரால் குறியில ஒரு முக்கியமான ஒரு விஷயமா? அதாவது செல்வம் மிகுந்த இடம் என்றால் ஈரான் ஒரு சித்தாந்த போரை நடத்துகிறது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? மக்கள் இங்கே காசாவிலே செத்து கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் செல்வத்தை பயன்படுத்தி ரொம்ப சொகுசா இருக்கீங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அமெரிக்கா தானே. அப்படி என்றால் எரிவதை பிடுங்கினால் கொதிப்பது நின்றுவிடும். ஒரு சட்டியிலே கொதித்து கொண்டிருக்கிறது, அதை எப்படி நிறுத்துவீர்கள்? எரிந்து கொண்டிருக்கக்கூடிய கட்டையை பிடுங்கி விட்டால் ஆட்டோமேட்டிக்காக நிறுத்திவிடும். அப்போ அமெரிக்காவை காலி செய்வதற்கு என்ன? ஒரு செய்தியை சொல்கிறேன். 2025ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபர் பிப்ரவரி நினைக்கிறேன், ஜனவரி 19ஆம் தேதி பதவியேற்கிறார். பதவியேற்று விட்டு அவர் வந்த முதல் நாடு எது? சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், கத்தர். இந்த 3 நாடுகள்லேருந்து அவருக்கு எவ்வளோ முதலீடு வந்தது தெரியுமா? 400 லட்சம் கோடி. 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி இல்லை சார், 300 லட்சத்துலேருந்து 350-400 லட்சம் கோடி. அதில் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். அதோடு கத்தர், நம் வீட்டில் சொந்தக்காரர்கள் பார்த்தால் 1 கிலோ ஆப்பிளை வாங்கி கொடுத்த மாதிரி ஒரு பரிசு கொடுத்தார். யாருக்கு தெரியுமா? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். என்ன பரிசு? 1 கிலோ ஆப்பிள் பழம் அல்ல, 4000 கோடிக்கு ஒரு விமானம். தலைவரே, இந்த விமானத்தில் சென்று சொகுசாக சுத்துங்கள். அவர் அந்த ஃப்ளைட்டை வாங்கி கொண்டு ஹாஹாஹா என்று சிரித்து கொண்டு நம்மை மாதிரி நல்ல நாடுகளுக்கு தடை செய்து கொண்டிருந்தார் அமெரிக்க அதிபர். இதுதான் அவர்களுக்கு கோபம். நீ சொகுசாக இருக்கிறார்கள், நீ பட்டு சாக வேண்டும். உன் ஊரில், உன் நாட்டில் அமெரிக்காவுடைய எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் வரக்கூடாது. கொக்கோ கோலாக்கு அது என்ன கம்பெனியா? அது கம்ப்ளீட்டாக மைக்ரோசாஃப்ட், ஐபிஎம் எல்லா நிறுவனங்களும், கூகுள் எல்லாமே துவம்சம் செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் துபையை பார்த்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். உலகத்தின் செல்வ செழிப்பு மிக்க நாடு அது. ஆனால் அந்த நாட்டில் பெட்ரோல் கிடையாது. 7 நாடுகள் இருக்கிறது. யுனைடெட் அரபு UAE எமிரேட்ஸ், தமிழிலே ஐக்கிய அரபு அமீரகம் என்று சொல்வார். அதில் துபை ஒரு நாடு, சின்ன சின்ன நாடு, சின்ன சின்ன ஊர்கள். அது மாதிரி ரஸ்ஸல் கைமா, அபுதாபி, ஷார்ஜா, இப்படி 7 பிரதேசம் இருக்கு. 7ம் தனித்தனி ஆளுகைக்கு உட்பட்டது. இவற்றில் துபையிலே தான் இந்த புரூஜ் கலிபா இருக்கிறது. என்ன கலிபா? புரூஜ் கலிபா. புரூஜ் என்பது அதன் பெயர், கலிபா என்பது பக்கத்தில் அபுதாபி மன்னர் பணம் கொடுத்தார், அதற்காக அவருடைய பெயரும் சேர்த்தார்கள், புரூஜ் கலீஃபா. புரூஜ் கலீஃபா என்று அவர் பெயரை வைத்தால் அங்கே எல்லா கூத்துகளும் நடக்கும். இங்கே உள்ள சினிமா நடிகர்கள், AR ரஹ்மானுக்கு அங்கு பங்களா இருக்கு,
இல்லை இப்போ பட விளம்பரங்கள் கூட அந்த புரூஜ் கலிஃபால தான் பண்றாங்க. நம்ம எல்லாமே காசு. ஏஆர் ரஹ்மானுக்கு இருக்கு, நம்ம இளையராஜா மகன் ஒரு பையன் இருக்கார், யுவன் சங்கர் ராஜா, ஒரு முஸ்லீம் பண்ண கல்யாணம் முடிச்சாரா, அவர் அங்கே வாங்கியிருக்கிறார். குறைஞ்சே நீங்கள் ஒரு இடம் வாங்கணும் என்றால் மெட்ராஸில் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு நாமளும் வாங்குவோம். இல்லை அதுவே இன்னைக்கு கிடைக்குமான்னு டவுட்டு தான். 10 லட்சம் கிடைக்க வாய்ப்பில்லை. ஒரு புறநகர் பகுதியில் நம்முடைய ஏழைகள் ஒரு 5 லட்ச ரூபாய் கஷ்டப்பட்டு வாங்கி ஒரு சின்ன இடத்த வாங்கி உட்காருவாங்க. திருவள்ளூர் தாண்டி அங்கே 100 கோடி இருந்தால் தான் எனக்கு உள்ளே போக முடியும். 100 கோடி டாக்ஸ் ரொம்ப கம்மி இல்லைங்க. டேக்ஸ் கிடையாது, 5%. அப்போ இங்கே இருக்கக்கூடிய கொள்ளடிக்கிற பணம் இருக்குது பாருங்க. இந்த கொள்ளையர்கள் பணங்கள் ஃபுல்லாக அங்கே அரசியல்வாதிகள் பணங்கள் ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம நாட்டில் ஏழைகள் பாவம், ஒரு நேரம் சோற்றுக்கு வழி இல்லை. எல்லாம் சொல்கிறீங்க. இப்பொழுது அரசியல் விஷயங்கள்லாம் பேசினால் அப்படித்தான். எல்லாம் பாவப்பட்ட மக்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இவர்கள் அனைவரும் சினிமாக்காரர்கள், பெரும் முதலாளிகள், கள்ளத்தனமாக கள்ளப்பணம் வைத்திருப்பவர் எல்லோரும் அங்கே. அங்கே குடி கிடைக்கிறது, பெண்கள் நல்ல பெண்கள் கிடைக்கிறது, வெளிநாட்டு பெண்கள், இந்தியாவினுடைய குடிகள், அங்கே உள்ள குடி எல்லோரும் இப்படி ஒரு டான்ஸ். அதுதான் துபை. அங்கே நோ ரெஸ்ட்ரிக்ஷன். அது முஸ்லீம் நாடு என்று சொல்வார்கள். அது முஸ்லீம் நாட்டுக்கும் அவர்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. புரியுதா உங்களுக்கு? புரியுது. அது எல்லாவற்றையும் காலமாற்றும். அமெரிக்கா சொல்கிறான், என்னடா முஸ்லீம் நாடு, இந்து நாடு, கிறிஸ்துவ நாடு, உலகத்தில் பிறந்தாச்சா, என்ஜாய் பண்ணுங்கடா, என்ஜாய் பண்ணுங்க. அரைகுறை ஆடையை போடுங்க, எப்படி நல்ல குடிங்கள், ஆடுங்கள். அதற்கு ஒரு நகரத்தை உருவாக்குங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி கடலுக்குள்ளே, சார் நீங்க நம்ப மாட்டீங்க, கடலுக்குள்ளே நீ காலை எனக்கு ஒருத்தர் பேசினார், காலை நீங்க வருவதற்கு முன்பு தான் பேசினார், 5 நிமிடம். பெரிய அளவுல செயற்கை தீவுகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்களாம். அதில் தங்குவதற்கு 5 லட்சமா, ஒரு நாள் ஒன்றுக்கு பில் 5 லட்சமா. 5 லட்சம் கட்டிவிட்டு உள்ளே போனாலும் உங்களுக்கு எல்லாம் கிடைக்குங்கிறார். என்ன கிடைக்கும் என்றேன், அதையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், எல்லாம் கிடைக்கும் சொன்னார் சார். நீங்கள் என்ன கிடைக்காது, என்ன கிடைக்காது. உலகத்தில் உள்ள ஃபுட்டு, உலகத்தில் உள்ள ஆசா பாசங்கள் எல்லாம் 5 லட்சம் ரூபா ஒரு ராத்திரி. அப்படி என்றால் அவனுக்கு எத்தனை 5 லட்சம் கிடைத்திருக்கும், எத்தனை கோடி டாலர்கள் கிடைக்கும். இதையெல்லாம் மண்ணாக்கி போட்டது யார்? ஈரான். ஒரே குண்டு. இனி எவனாவது அங்கே தங்குவானா? இப்போ எவனுமே தங்குறது இல்லையா, 5000 ரூபாய்க்கு கூட போகிறது இல்லையா. நேற்று அவர் சொன்னார், பாம் பீச்சுக்கு போயிட்டு வந்தேன், ஏதோ புஜைரா சொன்னார், எனக்கு பேரும் வரல, அதுக்கு போயிட்டு வந்தேன், யாரும் இல்லை, மக்கள் இல்லாமல் வெறிச்சோடி கிடக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் காண முடிகின்றது என்று சொன்னார்கள். மக்கள் எல்லாம் தப்பி தப்பி சென்று கொண்டிருக்கிறார்கள். இதுதான் தற்போதைய நிலை. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.